பேசிக் கொண்டிருக்கும் ஒரு அதிர்ச்சி உண்மை. நாம் குழந்தைகளாக இருக்கும்போது புத்தகங்களில் படித்திருப்போம், பார்த்திருப்போம். ஆர்டிக் பெருங்கடல் என்பது ஒருபோதும் உருகாத பனிப்பரப்பாக இருக்கும் என்று. ஆனால் அதே ஆர்டிக் பெருங்கடல் மெல்லமாக மாயமாகிக் கொண்டிருக்கிறது. ஏன்? இது மனித இனம் எதிர்கொள்ளும் பெரிய அபாயமாகும் என்று கணிக்கின்றனர் விஞ்ஞானிகள். வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. பார்ப்பதையும் தாண்டி லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூமியின் வடதுருவத்தில் ஆர்டிக் பெருங்கடல், தென் துருவத்தில் அண்டார்டிகா. இவை சேர்ந்து 27 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கின்றன. அதாவது இந்தியா, அமெரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை இணைத்தால் கூட இதற்கு குறைவாக தான் இருக்கும் என்று சொல்கின்றனர். இவை மனித குலத்திற்கு வளமில்லாத வெறுமையான பனிக்கட்டிகள் மாதிரி தெரியலாம். ஆனால் உண்மையில் இவை உலகத்தின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்தும், உயிர் கொடுக்கும் கருவிகள். கடந்த 40 ஆண்டுகளில் ஆர்டிக் கடலில் இருக்கும் பனிக்கட்டிகள் 75% குறைந்து விட்டதாம். ஒவ்வொரு வருடமும் அண்மையில் 3 ட்ரில்லியன், அதாவது 3000 பில்லியன் டன் பனி அண்டார்டிகாவில் உருகி கடலில் கலக்கிறது. இதே வேகத்தில் உருகிக்கொண்டே இருந்தால் இன்னும் 50 ஆண்டுகளில் பூமியின் பனிக்கட்டிகள் அரைகுறையாக குறைந்துவிடும். ஏன் பனிக்கட்டிகள் உருகுகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். குளோபல் வார்மிங். மனிதர்கள் கோள்களை தீவிரமாக சூடாக்கி வருகின்றனர். கடந்த 150 வருடங்களில் தொழில்துறை வளர்ச்சியின் காரணமாக நிலக்கரி, எண்ணெய், வாகனங்கள், தொழிற்சாலைகள் போன்றவை அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற காற்று வாயுகளை வெளிவிடுகின்றன. இதனால் பூமியின் வெப்பநிலை சீராக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. வெப்பநிலை உயர்ந்தால் முதலில் பாதிக்கப்படும் இடங்கள் பனிக்கட்டிகள். 1979 ஆர்டிக் கடல் பனியின் அளவு மிகப்பெரியது. ஆனால் 2024 அது 1/3 மட்டுமே மீதமுள்ளது. இதுவே 2050க்குள் முழுமையாக காணாமல் போகலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். பனிக்கட்டிகள் உருகும் போது அங்கு ஏராளமான பனி கடலில் கலக்கிறது. இதனால் கடலின் நீர்மட்டம் ஒவ்வொரு ஆண்டும் 3 மில்லிமீட்டர் அளவுக்கு உயர்கிறது. ஆனால் இது பெரிய அளவில் பார்ப்பதற்குள் சில நகரங்கள் கடலில் மூழ்கிவிடும். சென்னை, மும்பை, கல்கத்தா, வெனிஸ், நியூயார்க், மாலத்தீவு இதெல்லாம் கடலோர நகரங்கள். இன்னும் 2050 இவை பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்படும். 2070 சில நகரங்கள் முற்றிலும் காணாமல் போகலாம். உலகில் சுமார் 60 கோடி மக்கள் கடலோரத்தில் வாழ்கின்றனர். அவர்கள் அனைவரும் நிலம் இழந்து எங்கே போவது என்று தெரியாத அகதிகளாக மாறிவிடலாம். கடலின் நீர்மட்டம் மட்டுமல்ல, கடலின் வெப்பநிலையும் அதிகரிக்கிறது. இதனால் மழைப்பொழிவு மாறும், புயல்கள் அதிகரிக்கும், கடலில் வாழும் உயிரினங்கள் அழியும், உணவுப் பொருள் தட்டுப்பாடு ஏற்படும். இது நாளைய பிரச்சனை அல்ல, இப்போதே தொடங்கி இருக்கிறது. 2023 வெனிஸ் நகரம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது. 2021 ஜகர்த்தா நகரம் எங்கேயோ இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய நிலை வந்தது. 24 இந்தியாவின் சில கடலோர கிராமங்கள் ஏற்கனவே கடலில் அடிக்கடி மூழ்கி வருகின்றன. உலகம் நமக்கொரு பரிசு. இதை பாதுகாக்க வேண்டும். இல்லையெனில் நாம் காணும் கடைசி தலைமுறை நாம் தான். உருகும் பனிக்கட்டிகள் உலகத்தை எதிர்கொள்ள இருக்கும் பேரழிவு. பூமியின் வெப்பநிலை முடியாத ஒரு நிலையை கண்டிருக்கிறது. இதன் பெரிய விளைவு பனிப்பாறைகள் உருகுதல். ஆர்டிக், அண்டார்டிகா, கிரீன்லாந்து இவை 3ம் உலகின் மிகப்பெரிய பனிக்கட்டிகள் கொண்ட பகுதிகள். இந்த பனிக்கட்டிகள் பூமியின் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் இயற்கை ஆற்றல். ஆனால் இன்று பனிக்கட்டிகள் கடந்த 100 ஆண்டுகளில் எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளன என்பது தெரியுமா? 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்டிக் மற்றும் அண்டார்டிகா இரண்டிலும் பனிக்கட்டிகள் மிகவும் பறந்து வந்தன. 1990 இருந்து 2000 வரைக்கும் பனிப்பாறைகளின் அளவு 40% குறைந்துள்ளது. அதாவது 50 லட்சம் சதுர கிலோமீட்டர் பனி நீங்கிவிட்டது. 1979 ஆர்டிக் கடல் பனி 7.5 மில்லியன் சதுர கிலோமீட்டராக இருந்தது. 2024 3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் மட்டுமே மீதமாக இருக்கிறது. அடுத்த 30 ஆண்டுகளில் முழுக்க மறைந்து போகும் அபாயம் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர். தென் துருவமான அண்டார்டிகாவிலும் நிலை மோசமாகவே உள்ளது. 1970க்கு முன்னர் அண்டார்டிகா 1-2 பனிப்பாறைகள் மட்டுமே உடைந்து கடலில் விழுந்தன. ஆனால் 2000ற்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான டன் பனிக்கட்டிகள் கடலில் கலக்கின்றன. 1993 இருந்து 2018 வரை கடலின் நீர்மட்டம் 9 சென்டிமீட்டர் உயர்ந்துள்ளது. இப்போது நிகழ்காலம். மனிதர்கள் சிக்கிக்கொள்ளும் நிலை. இப்போது நிலை இன்னும் மோசமாகிவிட்டது. இப்போது ஒவ்வொரு வருடமும் 3000 பில்லியன் டன் பனி உருகி கடலில் கலக்கிறது. அதாவது ஒரு நொடிக்கு 10 லட்சம் டன் பனி உருகுகிறது. சென்னை, மும்பை, கொல்கத்தா, கேரளாவின் கடலோர பகுதிகள் கடலின் நீர்மட்டம் உயர்ந்ததால் அதிக வெள்ள பாதிப்புக்கு ஆளாகின்றன. 2021 ஜகார்த்தா முழுவதும் நீரில் மூழ்கி அந்நாட்டு அரசு தலைநகரத்தையே மாற்ற முடிவு செய்தது.
2023 வெனிஸ் முழுவதும் மழைநீரால் மூழ்கியது. இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் வெள்ள பாதிப்புகளும் சூறாவளிகளும் அதிகரிக்கின்றன. இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. நாளை எதிர்காலம் இந்தியா மற்றும் தமிழ்நாடு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். இது தொடர்ந்தால் 2050க்குள் இந்தியா மிக மோசமான பாதிப்பை சந்திக்கப் போகிறது. இந்தியாவின் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக கடலில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளன. 2021 ஆய்வு முடிவுகளின்படி இந்தியாவில் 3 கோடி மக்கள் இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது தமிழ்நாட்டின் நிலை என்னவாக இருந்திருக்கும்? தமிழ்நாடு கடலோர மாநிலம் என்பதால் மிகவும் மோசமான பாதிப்பை சந்திக்கும். தமிழ்நாட்டின் முக்கியமான நகரங்கள் சென்னை, கடலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர் கடலில் முழுமையாக மூழ்கும். சென்னை கடற்கரை நாம் ஆசையாய் பார்க்கும் மெரினா பீச் 2050க்குள் 3 முதல் 5 மீட்டர் கடலில் மூழ்கும். மாமல்லபுரம் முழுவதுமாக அழியும் அபாயம். கடலூர் 50% பகுதி கடலில் செல்வதற்கான வாய்ப்பு. கோவளம், புதுக்கோட்டை, வேதாரண்யம் கடலுக்கு அடிபணியலாம். தமிழ்நாட்டில் 20 லட்சம் மக்கள் கடலின் காரணமாக உயிரிழப்பு மற்றும் இடப்பெயர்வு சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். இது ஒரே ஒரு காரணத்திற்காக தான் நடக்கிறது. மனிதர்கள் தொழில் வளர்ச்சிக்கு பெயரில் நமது சூழலியலை அழித்து விட்டார்கள். நாம் என்ன செய்ய முடியும்? இது தடுப்பதற்கான வாய்ப்பு இன்னும் நமக்குள் உள்ளது. இப்போது நாம் என்ன செய்ய முடியும்? மிக அதிக அளவில் மரம் நட வேண்டும். காற்று மற்றும் சூரிய சக்தியை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். பிளாஸ்டிக், பெட்ரோல், டீசல் போன்றவற்றின் பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நாம் செய்யும் சுற்றுச்சூழல் குற்றங்களை நிறுத்த வேண்டும். இப்போது நாம் மாற்றம் செய்யாவிட்டால் நம்ம பிள்ளைகள் வாழும் காலத்தில் நம்ம ஊர் இருக்கும் இடமே இருக்காது. நம்ம நகரம் நீரில் மூழ்கும் போது முற்றிலுமாக ஒன்றுமே மீதம் இருக்காது. இது ஒரு கதை அல்ல, இது உண்மை. இது நாளைய பிரச்சனை இல்லை, இப்போதே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதே மாற்றம் செய்யாவிட்டால் நாம் வாழும் இடம் வரும் 50 ஆண்டுகளில் இருக்காது. நம்ம ஊரை காப்பாற்றுவோமா? இல்லையென்றால் நம்ம தலைமுறை கடலுக்குள் அழிந்து போகும். நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ். தமிழ்ச்செல்வி.